பலகை, கணினி வீழ்த்தி மற்றும் வெள்ளை பலகை, கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டர் அண்ட் ஒயிட் போர்டு. ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு எப்படி நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அந்த மாதிரியான நிரல் இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷனு அதனுடைய துல்லியம் மாறாமல் ஒரு கணினியோட இணைஞ்சு ஒரு பல துறைக்கான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இன்டராக்டிவ் ஆஃப் த ஒயிட் போர்டு. இதில் 3 to 4 மில்லியன் அளவுக்கு, இல்லைனா 3 to 4 தான், 3 to 4 மில்லியன் எளிய வழிமுறைகளை செய்ய வல்லது கணினி. வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு 3 to 4 மில்லியன் செகண்ட்ஸ்க்கு என்ன மில்லியன் எளிய வழிமுறைகளை செய்ய வல்லது. சுஷல வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொறியாளர், மருத்துவர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பட வீழ்த்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது ஒளி வீழ்த்திகள் அப்படின்னா என்னென்னா நழுவங்கள்ன்றது தான் ஏற்கனவே பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம ஃப்ளாஷ் அடித்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் லெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு பவர் பாயிண்டில் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறோம். விளக்க காட்சிகள், அதனுடைய திட்டங்கள், மாணவர்கள் அந்த திட்டங்களை வெள்ளைப்பட, அதாவது நம்ம அந்த பவர் பாயிண்டில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்போ நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த கணினியோட விசைப்பலகையை தொடாமலாம் முழு விளக்க காட்சியை நம்ம கட்டுப்படுத்தலாம். வலைப்பாய்வு, வெப் ஸ்ட்ரீமிங் அண்ட் வீடியோ மீன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய அலைப்பாய்வு, அந்த வரக்கூடிய வீடியோஸு, பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே இந்த ப்ரொஜெக்டரை வச்சு நம்ம வெளியில் காட்டலாம். குறிப்புகள் அச்சிடுதல் மற்றும் சேமித்தல், பயனர்கள் தாங்கள் எழுதிய ஊடாட வெள்ளைப்பலகின் உதவியுடன் இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை காட்டலாம். இல்லை நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேமித்து வச்சுருந்தோம்னா அதையும் காட்டலாம். அவ்வளோதான். விமர்சன சிந்தனையை ஊக்குவித்தல், அவள் ப்ரொஜெக்டரை வச்சு ஆடியோ, வீடியோ, அப்புறம் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அந்த விஷயங்களை, அதுக்கப்புறம் ஒரு விமர்சன சிந்தனை அப்படின்னு சொன்னால் ஒரு உத்வேகம், கிட்ஸ் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம பயன்படுத்தி மாணவர்களுடைய கருத்துக்களை நேரடியாக வெள்ளைப்பலகையில் எழுதப்படலாம். சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம். பல மூலங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், படங்களை, வீடியோ, அந்த உரைகளை எடுத்து பயன்படுத்தலாம். உரையை